ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். temblando. El desastre que hay. Acabado totalmente. Observen después el terremoto. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் கடந்த 24ஆம் தேதி அடுத்தடுத்து 2 முறை சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. ரிக்டர் அளவுகோலில் 7.2 மற்றும் 7.5 பதிவான இந்த நிலநடுக்கங்கள் அங்கு பேரழிவை ஏற்படுத்தின. நிலநடுக்கத்தால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது லாக்வைரா பகுதிதான். அங்கு 250க்கும் மேற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வீடுகள் அடியோடு சரிந்து தரைமட்டமாகியுள்ளன. அங்கு இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடந்து வருகிறது. இறப்பு எண்ணிக்கை 1430ஆக உயர்ந்துள்ளது. 3360 பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் 51,000க்கும் மேற்பட்டோர் காணாமல் போனதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. சாதாரணமாக இடிபாடுகளுக்குள் சிக்கியிருப்பவர்கள் உயிர் பிழைத்திருக்க 48 முதல் 72 மணி நேரம் மட்டுமே முக்கியமான கட்டம். இதனால் நேரம் செல்லச் செல்ல உறவினர்களின் பதற்றம் அதிகரித்துள்ளது. மீட்புக் குழுக்களின் உதவியை எதிர்பார்க்காமல் மக்கள் கைகளாலேயே இடிபாடுகளை அகற்றி தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை 243 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்குள் பொதுமக்களும் பைக் ஓட்டுபவர்களும் கூட்டம் கூட்டமாக நுழைவதால் மீட்புப் பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இடிபாடுகளுக்கு அடியில் இருந்து வரும் மெல்லிய சத்தங்களை கூட கேட்க முடியாமல் மீட்புக் குழுவினர் திணறி வருகின்றனர். இதையடுத்து நிலநடுக்கத்தின் மையப்பகுதியான லாக்வைரா பகுதிக்குள் மக்கள் நுழைய தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதி முழுவதும் ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. முறையான அனுமதி பெற்றவர்கள் மட்டுமே உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். தலைநகர் கராகஸ் உட்பட பல பகுதிகளில் 67 லட்சம் பேர் இந்த நிலநடுக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச புலம்பெயர்ந்தோர் அமைப்பு தெரிவித்துள்ளது. மீண்டும் நிலநடுக்கம் ஏற்படுமோ என்ற அச்சத்தில் லட்சக்கணக்கான மக்கள் வீடுகளுக்கு செல்லாமல் சாலைகளிலேயே தார்பாய்கள், கூடாரங்கள் அமைத்து இரவு நேரங்களை கழித்து வருகின்றனர். தன்னார்வலர்கள் மொபைல் போன் சிக்னல்கள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் உறவினர்களை தொடர்பு கொள்ள முடியாமல் தவித்து வருகின்றனர். 4 நாட்களாகியும் முடியாத நிலையில் இடிபாடுகளில் சிக்கியுள்ளோரின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இந்த இக்கட்டான சூழலில் வெனிசுலா மக்களுக்கு உதவ அமெரிக்கா, மெக்சிகோ, கொலம்பியா, சிலி, இத்தாலி மற்றும் இந்தியா உள்ளிட்ட 16க்கும் மேற்பட்ட நாடுகள் அதிநவீன தேடுதல் மற்றும் மீட்புக் குழுக்களையும் மோப்ப நாய்களையும் அவசர நிவாரணப் பொருட்களையும் விமானம் மூலம் அனுப்பி வைத்துள்ளன. மேலும் 861 மீட்புப் படை தன்னார்வலர்கள் வெனிசுலாவில் முகாமிட்டு மாயமானவர்களை தேடி வருகின்றனர். இந்த சுவடு மறைவதற்குள் நேற்று மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தாக்கியுள்ளது. வடக்கு கடலோர பகுதியில் தலைநகர் கராகஸிலிருந்து மேற்கே 80 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புதிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 4.9ஆக பதிவானது. ஏற்கனவே பலவீனமடைந்துள்ள கட்டிடங்கள் இடிந்து விழுந்து விடுமோ என்ற அச்சத்தில் மக்கள் அலறி அடித்துக் கொண்டு சாலைகளில் தஞ்சமடைந்தனர்.